வாடகை கட்டடங்களுக்கு 18% ஜிஎஸ்டியை எதிர்த்து மதுரையில் வியாபாரிகள் கடைகளை அடைத்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இத்தொடர்பான முழு விவரங்களை எமது செய்தியாளர் செல்வகுமார் வழங்க கேட்கலாம். செல்வகுமார், எத்தனை கடைகள் அங்கு அடைக்கப்பட்டுள்ளது? வியாபாரிகள் தரப்பில் என்ன கூறப்படுகின்றது? கடந்த 2017ஆம் ஆண்டு மத்திய அரசு ஜிஎஸ்டி முறையை வணிகர்களுக்கு நடைமுறைக்கு கொண்டு வந்தது. இதன் பிறகு பல்வேறு பிரச்சனைகள் தொடர்ந்து அவ்வப்போது எழுகின்றன. இந்த பிரச்சனைகளை ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் வைத்து இந்த பிரச்சனைகள் அவ்வப்போது தீர்த்து வைக்கப்படுகிறது. இதனிடையே கடந்த 10/10/2024 முதல் இந்த வணிக கட்டிடங்களுக்கு 18% ஜிஎஸ்டி வரி விதிக்கப்படும் என்று மத்திய அரசு அறிவித்திருப்பதுதான் இந்த வணிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. ஏனென்றால் பெரும்பாலான நிறுவனங்கள் இதுபோன்ற வாடகை கட்டிடங்களில் தான் இந்த தங்களுடைய வியாபாரங்களை மேற்கொள்கிறார்கள். இதன் காரணமாக இந்த கூடுதலாக இந்த 18% வரி விதிப்பு என்பது வியாபாரிகள் மற்றும் வணிகர்கள் மீது திணிக்கப்பட்டிருக்கின்ற மிகப்பெரிய தாக்குதல் என அவர்கள் தெரிவித்திருக்கிறார். இந்த அடிப்படையில் தான் தமிழ்நாடு உணவுப் பொருள் வியாபாரிகள் சங்கம் மற்றும் மதுரையில் உள்ள அனைத்து வணிகர் சங்கங்கள் சார்பாக இன்று ஒரு நாள் முழுமையான ஒரு கடையடைப்பு போராட்டத்திற்கு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த அடிப்படையில் இப்போது இந்த கடையடைப்பு போராட்டம் துவங்கி இருக்கிறது. குறிப்பாக மதுரை, விருதுநகர், திண்டுக்கல், தேனி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான கடைகள் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இந்த போராட்டத்தை பொறுத்தளவில் இவர்கள் இந்த மதுரையை பொறுத்தளவு கிட்டத்தட்ட 2000க்கும் அதிகமான நிறுவனங்கள் இந்த போராட்டத்தில் தங்களை ஈடுபடுத்தி இருக்கிறார்கள். மதுரையினுடைய பிரதானமாக இருக்கக்கூடிய கீழமாசி வீதி பகுதியில் தான் மதுரையிலிருந்து சுற்றி இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு இங்கிருந்து மொத்தமாக இருக்கக்கூடிய வணிக நிறுவனங்களிலிருந்து தான் பொருட்கள் எடுத்து செல்லப்படுகின்றன. முழுமையாக இந்த கடை அடைப்பு இந்த பகுதியில் இப்போது நாம் நிற்கக்கூடிய இந்த கீழமாசி வீதி பகுதி என்பது முழுமையாக அடைக்கப்பட்டிருப்பதால் வழக்கமாக எப்போதுமே பரபரப்பாக இருக்கக்கூடிய இந்த பகுதி தற்போது வெறிச்சோடி இருக்கிறது. இந்த போராட்டத்தின் காரணமாக எதற்காக இந்த போராட்டம் நடத்தப்படுகிறது, இந்த போராட்டத்தில் சிறு வணிகர்கள் எவ்வாறு பாதிக்கப்பட போகிறார்கள் என்பது குறித்து, குறிப்பாக இந்த 18% ஜிஎஸ்டியினால் எப்படி பாதிக்கப்பட போகிறார் என்பது குறித்து நம்முடைய பேசுவதற்காக தமிழ்நாடு வணிகர் சங்கத்தினுடைய ஆலோசகர் சிறப்பு ஆலோசகர் ஜெயபிரகாஷ் இருக்கிறார். சரி, உங்களுக்கு என்ன பாதிப்பு வரப்போகுது? சிறு வணிகர்களுக்கு குறிப்பாக என்ன பாதிப்பு வரும்? 10/10/2024 முதல் வணிக நிறுவனங்கள் செலுத்தும் வாடகை ஒத்திக்கு 18% ஜிஎஸ்டி என்று அறிவித்துள்ளார்கள். இந்த ஜிஎஸ்டி செலுத்தும் வரியை இவர்கள் எந்த வரியிலும் செட்டாப் செய்ய முடியாது. காரணம் வந்து இவர்கள் சிறு வியாபாரிகள், 2வது 1.5 கோடி ரூபாய் வரை காம்பவுண்டிங்கில் உள்ளவர்கள். ஆகவே இவர்கள் கையிலிருந்து தான் செலுத்த வேண்டியிருக்கும். அப்படி வரும்போது ஏற்கனவே செலுத்திய வாடகையை விட கிட்டத்தட்ட ஒரு 18% கூடுதலாக ஒவ்வொரு மாதமும் செலவுகள் வந்துவிடும். இது போக அதில் இன்னொரு பூதகரமான அறிவிப்பு என்ன சொல்லியிருக்காங்க என்றால், வாடகையை நிர்ணயம் செய்வதற்கு ஒரு தனி ஃபார்முலா மாதிரி கொடுக்குறாங்க. உதாரணமாக எடுத்துக்கோங்க, ஒரு 5000 ரூபா ஒருத்தர் கடை வச்சுருப்பார், அப்பா மகனுக்கு கொடுத்துருப்பாரு, அப்பாவுக்கு கொடுத்துருப்பான். ஆனால் சந்தை மதிப்பு என்று சொன்னதுனால பக்கத்து கடை 25,000 ரூபா வாடகைனா இவருக்கும் 25,000 வரி கட்ட வேண்டிய நிலைமை வரும். இதனால் தொழில் வணிகம், சிறு வணிகர்கள், சிறு தயாரிப்பாளர்கள் மிகவும் பாதிக்கப்பட்டு விடுவார்கள் என்பதை தருணத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். மதுரையிலே சுமார் 2000 கடைகளும், தமிழகத்தில் சுமார் 100 கடைகளும் இந்த போராட்டத்தில் 100 நகர்களும் இந்த போராட்டத்தில் ஈடுபடுகிறார்கள். பல்வேறு ஊர்களில் அடுத்தடுத்த கட்டங்களாக தர்ணாவும் அறிவித்திருக்கிறார்கள். ஆகவே ஒட்டுமொத்த வணிக சமுதாயம் இதனால் பாதிக்கப்பட்டிருப்பதால் அடுத்த ஜிஎஸ்டி கவுன்சிலில் இதை வாபஸ் வாங்க வேண்டும் என்பதே எங்களுடைய நியாயமான கோரிக்கையாகும். சரி, இப்போ அடுத்த கட்டமாக இது போராட்ட அறிவிப்பு எதுவும் பிளான் பண்ணுறீங்க? ஒரு வாரம் 10 நாள் டைம் கொடுப்போம். எந்தவித பதிலும் இல்லைனால் அடுத்த கட்டம் கூட்டு நடவடிக்கை குழு நாங்கள் பல்வேறு ஊரில் உள்ள வணிக சங்கங்களை இணைத்திருக்கோம். இணைந்து கடுமையான ஒரு போராட்டத்தில் இறங்குவோம் என்பதை தருணத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். வணிகர் சங்க போராட்டங்களை பொறுத்தளவில் அவ்வப்போது இது போன்ற ஜிஎஸ்டி கவுன்சில் பிரச்சனைகள் ஏற்படுகிறது. குறிப்பாக இந்த பிரச்சனை என்பது மிகப்பெரிய தீவிர பிரச்சனையாக இருப்பதால் உடனடியாக மத்திய மாநில அரசுகள் தலையிட்டு குறிப்பாக இந்த ஜிஎஸ்டி விவகாரத்தை நிரந்தரமான ஒரு தீர்வை ஏற்படுத்த வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள். பல நிலவரங்களை பதிவு பண்ணமைக்கு நன்றி செல்வகுமார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.